ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பாசுரம் 27. நாம் செய்கிற சிறு கைங்கரியத்தையும் எம்பெருமான் ஏத்துக்கிறான்னு ஒரு அணிலோட கைங்கரியத்தை பாடுறார். குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலம் போலே. சேது பந்தன வைபவம். ஸ்ரீராமபிரான் நின்றுருக்கார். குரங்குகள் மலையை சேது சமுத்திரத்தில் கொண்டு வந்து போடுறதுகள். இன்ஜினியர் யாருன்னா நலன் நீலன்னு 2 பேர் விஸ்வகர்மாவோட அம்சமாக தோன்றியவர்கள். சீக்கிரம் பண்ணுங்கோன்னு துரிதப்படுத்துகிறான் சுக்ரீவன். ஏன்னா அக்கறைக்கு போய் மத்தியானம் திருவாராதனம் பண்ணணும், பெருமாள் பட்னி கிடக்கார் அப்படின்னு. மலையை நூக்க மலர் மாலை கட்டின மாதிரி கட்டுறார்கள். சில குரங்குகள் நூலை பிடிச்சுண்டு சமுத்திரத்துக்குள்ளே நிற்கிறதுகளாம். இந்த காட்சியை பார்த்துட்டு இருந்தது ஒரு அணில், சலமிலா அணில். இவெல்லாம் மலையை போடுறாளே, மலையை போட்டால் 2 மலைக்கு நடுப்புற மண்ணு போடணும், அதை நாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது. 2 மலைக்கு நடுப்புற லாரியாக மண்ணு போடணும், அது நம்மால் ஆகுமான்னு தோணலை இந்த அணிலுக்கு. அதனால சலமிலா அணில். சலம் அப்படின்னா கபடம், அது இல்லை இந்த அணில்கிட்ட. என்ன பண்ணித்துன்னா குளித்துத்தான் புரண்டிட்டோடி, குளிச்சுட்டு போய் தான் கைங்கரியம் பண்ணணும்னு இதுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கோ. இது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், அந்த ஈர உடம்போட மணலில் புரண்டா அந்த மணலெல்லாம் உடம்பு பூரா ஒட்டிண்டுடும். கையால் கொண்டு போனால் கொஞ்சம்தான் போட முடியும். அதனால குளிச்சுட்டு ஈர உடம்போட மணலில் புரண்டு அதை 2 மலைக்கு இடுக்கில் அதை கொண்டு கொட்டுறதுன்னு மற்றொரு அர்த்தம். குடுன்னு ஓடுறது, ஓடி ஓடி கைங்கரியம் பண்ணுறது. குளிக்கிற போது கூட ஆபத்து இதுக்கு. ஏன்னா யானை குளிச்சா கூட சமுத்திரம் புரட்டி போட்டுடும். இதுக்கு எம்மாத்திரம். அதனால சொல்கிற தரங்க நீர் அடைக்கல் உற்ற. சோ சோ சோன்னு அலை அடிக்கிறதே, இது போயிடுமே. குரங்குகளாவது இது இருக்கேன்னு பார்த்து மலையை போடுவாளா? அவள் என்ன பண்ணுறா, கபக்குன்னு பெரிய பெரிய மலைகளை கொண்டு வந்து போடுறா. இத்தகைய ஆபத்துக்கள் இதுகளுக்கு நினைவு வரவே இல்லை. அதனாலேயே இதுகளை சலமிலா அணிலம் அப்படிங்கிறார். மேலும் இந்த கைங்கரியத்துக்கு இதுகளுக்கு எந்த ஹேதுவும் இல்லை, பலனும் இல்லை. ஹேதுன்னா நன்றி கடன். கொடுமைப்படுத்தின பாலிங்கிற ராஜாவை அழிச்சு அனுகூலமான சுக்ரீவ ராஜா வந்திருக்கார். அவருக்காக ராம கைங்கரியம் பண்ணுவோம்னு ஒரு நன்றி கடன் குரங்குகளுக்கெல்லாம். இதுகளுக்கு அது கூட கிடையாது. சேது பந்தனம் பண்ணதுக்கப்புறம் யாராவது கூப்பிட்டு சம்பாவனை பண்ண போறாளா? அந்த ஹேதுவும் இதுகளுக்கு இல்லை. பலனை கருதாத ஒரு கைங்கரியம். அதனால சலமிலா அணிலம் போலே அப்படிங்கிறார் ஆழ்வார். பெரிய பெரிய மலையை கொண்டு வரார்கள் அனுமனும் அங்கதனும். இவெல்லாம் பண்ணுற கைங்கரியம் கண்ணுக்கு படலை ராமருக்கு. இக்குனூண்டு அணில் கண்ணுக்கு தென்பட்டுடுத்து. லக்ஷ்மணா பிடிச்சுண்டு வா அந்த அணிலை அப்படின்னர். பெருமாள் கூப்பிடுறார் அப்படின்னு சொன்னார் லக்ஷ்மணர். எனக்கு கைங்கரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறது. மெல்ல அதை பிடிச்சிட்டு வந்துட்டார். ராமர் தன் மடியில் உட்காத்தி வச்சுட்டு முதுக தடவி கொடுத்து, குட்டி கால்கள் வலிக்கலையா அப்படின்னு கேட்டு பிடிச்சு விடுறார். இந்த லாலனைக்குத்தான் பிராட்டி அசோகவனத்தில் அழுதுன்னு இருக்கா. இதுகளுக்கு இங்கே கிடச்சுடுத்தே அப்படிங்கிறார் ஆழ்வார். என் அப்பனே, நீ செஞ்ச கைங்கரியம் போருமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தா அணை போட்டாச்சு அப்படின்னு வானரங்கள்லாம் குதிக்கிறதுகளாம். எப்படி போட்ட அணை அப்படின்னா நலன் நீலன் மலைகளை அடிக்கிறதுனாலையோ இல்லை ஹனுமன் முதலிய குரங்குகள் பெரிய மலையை கொண்டு வந்து போட்டதுனாலையோ இல்லை. 1000 பேர் கைங்கரியம் பண்ணாலும் எங்கேயோ ஒரு பாகவதன் கைங்கரியம் நன்னா நடக்கணுமேன்னு கண்ணீர் விடுற மாதிரி இந்த அணில் பாகவதன் தன் உடம்பால் மணலை போட்டதுனால தான் சேது பாலம் கட்ட முடிஞ்சுதுன்னு இதோட கைங்கரியத்தை சொல்லி சலமிலா அணிலம் போலே அப்படிங்கிறார் ஆழ்வார். துர்பலமான ஒரு ஜந்து, அதுக்கு கூட கைங்கரிய புத்தி இருக்கே. பிரபலமான ஒருவனான எனக்கு அந்த கைங்கரியம் பண்ணுற புத்தி இருக்க வேண்டாமா? மரங்கள் போல வலிய நெஞ்சு எனக்கு. சலமிலாங்கிற வார்த்தையை மரங்களோட சேர்த்து சலமிலா மரங்கள் அப்படிங்கிறார். யாருக்கு என்ன வந்தாலும் அசையவே அசையாத மரங்கள். அதுபோல யாருக்கு என்ன வந்தாலும் என் காரியம்தான் பெருசு, நான் அசையவே மாட்டேன். வலிய நெஞ்ச வஞ்சனே அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார் ஆழ்வார். இது நைச்சிய அனுசந்தானம்னு சொல்வார்கள் வியாக்கியானம் பண்ணுறவள்ளாம். அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே அழியத்தேன் அயர்க்கின்றேனே. நாம சங்கீர்த்தனம் மட்டும் இல்லாமல் அரங்கனார்க்கு ஆட்செய்கின்ற கைங்கரியத்தையும் ஆழ்வார் அடிக்கடி நினைவு மூற்றார். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.